ஹலோ வீவர்ஸ், வணக்கம். வெல்கம் பேக் டு வர்ஷன் ஃபேஷன். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, ரொம்பவே அழகான ரொம்ப சிம்பிளான ஒரு க்ளே ஆர்ட்டு தான் பார்க்க போகிறோம். இது பார்த்திங்கன்னா ரொம்ப பேசிக் மெத்தடில் நான் யூஸ் பண்ண ஒரு ஆர்ட்டு தான் இது. நான் லாஸ்ட் வீடியோவில் ஹோம்மேடு க்ளே எப்படி பண்ணுறது அப்படின்றத நான் வீடியோ போட்டிருந்தேன். ஸோ யாராவது பார்க்கலைன்னா ப்ளீஸ் நான் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன், நீங்கள் பார்த்துக்கோங்க. எந்த ஒரு ப்ரிசர்வேட்டிவ்ஸ் அந்த மாதிரி எதுவுமே ஆட் பண்ணாமல், க்ளூ எதுவும் ஆட் பண்ணாமல் பண்ண வீட்டிலே செஞ்ச க்ளே தான் அது. நீங்கள் அதை பாருங்கள். அந்த க்ளே யூஸ் பண்ணி தான் இந்த ஆர்ட் நான் பண்ணியிருக்கிறேன். ரொம்பவே யூஸ்ஃபுல்லான இருக்கும். ஸோ இது பார்த்திங்கன்னா ரொம்ப பேசிக் மெத்தட், சிம்பிள் மெத்தட். ரொம்ப ப்ரொஃபஷ்னலாக நான் இதை பண்ணலை. ஸோ ப்ரொஃபஷ்னலாக பண்ணணுன்னா ஸோ இந்த மாதிரி சின்ன பேசிக் மெத்தட் நம்ம ஃபஸ்ட்டே தெரிஞ்சுக்கணும். அதுக்காக நான் இந்த பிகினர்ஸ்க்காக இதை நான் போட்டிருக்கேன். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். இதை நம்ம யூட்டிலைஸ் பண்ணிக்கிட்டோன்னா நம்மளுக்கு பிடிச்சவங்களுக்கு, இல்லைன்னா ஒரு சின்ன பிஸ்னஸ் மாதிரி கூட இதை நம்ம பண்ணலாம். ஓகே வீவர்ஸ், வாங்க இப்போது இந்த க்ளே ஆர்ட் நான் எப்படி பண்ணின்றதை பார்க்கலாம். ஓகே, இதான் நான் அன்றைக்கே இதை காட்டியிருந்தேன். இதில் தான் நான் பண்ண வீட்டிலே செஞ்ச க்ளேவை ஸ்டோர் பண்ணி வச்சுருந்தேன். ஒரு ஜிப்லாக் கவரில் போட்டு ஒரு ஏர்டைட் கண்டெய்னரில் ஸ்டோர் பண்ணி வச்சுருந்தது. ஸோ இதில் தான் இப்போது நான் இந்த ஆர்ட் க்ளே ஆர்ட் நம்ம பண்ணலாம். நம்மளுக்கு வேண்டுங்கிற ஷேப்பு என்ன பண்ணணுமோ நம்ம கையிலையும் பண்ணிக்கலாம். அப்புறம் பார்த்திங்கன்னா மோல்டு கிட் இருந்துச்சுன்னா அந்த கிட்டை யூஸ் பண்ணி கூட பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ இப்போ பார்த்திங்கன்னா நான் ஒரு ப்ளூ கலரில் க்ளே பண்ணியிருந்தேன். ஸோ அந்த ப்ளூ கலர் க்ளே பார்த்திங்கன்னா நெயில் பாலிஷில் பண்ண கலர் அது. ஓகேங்களா? ஸோ இது மாதிரி இது என்னன்னு தெரியுங்களா, கேக்கோட போர்டு தான் இது. நம்ம பர்த்டே கேக் வாங்கினோன்னா ஒரு அடியில் ஒரு பேஸ் இருக்கும் பார்த்திங்களா, அந்த பேஸ் தான் இது. ஸோ இதில் தான் இன்றைக்கி நான் இந்த ஆர்ட்டெல்லாம் பண்ண போகிறேன். அடுத்து பார்த்திங்கன்னா இது மோல்டு கிட்டு. இதில் லீஃபு எல்லாமே இருக்கும், இதில் ஃப்ளவர்ஸ் எல்லாமே இருக்கும். ஸோ இது நான் பார்த்திங்கன்னா அமேசானில் வாங்கினேன். இது வாங்கி நான் கிட்டத்தட்ட 6 மாதம் மேலேயே இருக்கும். இது வாங்கினதுக்கப்புறம் நான் இப்போ தான் யூஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறேன். ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி மோல்டு கிட்டும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இல்லை இந்த மாதிரி ஒரு திக்கான சார்ட் பேப்பரில் உங்களுக்கு வேணுங்கிற ஷேப்பை நீங்கள் வரைஞ்சி கூட நீங்கள் கட் பண்ணி க்ளேயில் வச்சு நம்ம எடுத்துக்கலாம், அந்த ஷேப் எடுத்துக்கலாம். இது பார்த்திங்கன்னா என்ன ஆக்சுவலினா, நான் குழந்தைங்களுக்கு க்ளே விளையாடுறதுக்காக நம்ம கடையில் வாங்குகிற க்ளே இருக்குது பார்த்திங்களா, அந்த மூடிக்கு மேலேயும் இந்த மாதிரி மோல்டு இருக்கும். ஸோ இதையும் நம்ம யூஸ் பண்ணி செஞ்சுக்கலாம். ஓகேங்களா? ஸோ இப்போ பார்த்திங்கன்னா கலர் கொடுக்கறதுக்காக நம்ம வேணுங்கிற ஷேப் பண்ணிவிட்டு கலர் கொடுக்கறதுக்காக அக்ரிலிக் பெயிண்ட் எடுத்துருக்கிறேன். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா ஃபெவிகால் க்ளூ எடுத்துருக்கிறேன். ஓகேங்களா? ஸோ ரொம்பவே ஈஸியான வேலை நம்ம பண்ணலாம். நீங்களே உங்கள் கைப்பட செஞ்சு கூட நம்ம அந்த ஷேப்பெல்லாம் எடுத்துகிட்டு வரலாம். ஓகேங்களா? ஸோ அக்ரிலிக் பெயிண்ட்டு, அப்புறமா பேர்ல் கலர், கோல்டன் கலர், சில ஷைனிங் கலர்ஸ்லாம் நான் எடுத்து வச்சுருக்கிறேன். ஓகேங்களா? ஸோ இதில் என்ன இருக்குன்னா, நான் வேஸ்லினும் வச்சுருக்கிறேன். அப்புறம் இதுவும் கார்ன்ஃப்ளவர் மாவு தான் இது. ஓகேங்களா? ஸோ கையில் ஒட்டாமல் நம்ம பண்ணுறதுக்காக இது ரெண்டையும் நான் எடுத்து வச்சுருக்கிறேன். ஸோ இது ரெண்டும் இல்லாதவங்க ஏதோ ஒரு க்ரீம் யூஸ் பண்ணிக்கோங்க, இல்லைனா ஏதோ பவுடர் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ இப்போ நான் ஒர்க் ஏரியாவில் கொஞ்சமாக பவுடர் ஸ்ப்ரெட் பண்ணி வச்சுருக்கிறேன். கையில் ஒட்டாமல் இருக்கிறதுக்காக தான் கொஞ்சம் வேஸ்லின் எடுத்து கூட நான் கையில் அப்ளை பண்ணிவிட்டு கொஞ்சம் மாவு எடுத்து கீழே அந்த நம்ம பண்ணுற அந்த ஒர்க்கிங் ஏரியாவில் ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு ஜஸ்ட்டு நம்ம சப்பாத்தி உருட்டோம் இல்லையா, ஸோ அந்த மாதிரி தான் நம்ம பண்ணுறோம். ஓகேங்களா? ஸோ இந்த ப்ளூ எடுத்து அப்படியே நான் அந்த கேக்கோட போர்டில் அப்படியே வச்சு கம் போட்டு அப்படியே ஸ்டிக் பண்ணி ஒட்டிட போகிறேன். ஓகேங்களா? ஸோ நல்லா ஒட்டாமல் இருக்கணும் இது. ஸோ லைட்டாக இது ஏன்னா ஃப்ரிட்ஜில் வச்சு நான் எடுத்ததுனால அது கொஞ்சம் வாட்ரியாக இருக்கும். ஸோ அதுக்காக தான் நம்ம இந்த பவுடர் இதெல்லாம் அப்ளை பண்ணி நம்ம செய்யணும். ஏன்னா நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சுருக்குறோம், அதுக்காக. ஓகேங்களா? ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இந்த பேஸில் தான் நான் பண்ண போகிறேன். அந்த பேஸுக்குள்ள ஒரு சின்ன ஹோல்ஸ் போட்டு வச்சுருக்கிறேன் செவத்தில் தொங்க விடுறதுக்காக. இப்போது இந்த கேக் போர்டு மேலே க்ளூ அப்ளை பண்ணிவிட்டு இந்த நம்ம எடுத்து வச்சுருக்கிற இதை வச்சு நம்ம இதில் ஒட்டிடணும். நான் ஒட்டிட்டு ரிமைனிங் ஸ்பேஸ் எல்லாம் கொஞ்சம் ஸ்ட்ரெச் பண்ணி இழுத்து விட்டுட்டேன். ஸோ இது பார்த்திங்கன்னா நான் ரொம்ப பேசிக் ஸ்டெப்பில், ரொம்பவே பிகினர்ஸ்க்காக ஒரு பேசிக் ஸ்டெப்பாக தான் நான் பண்ணியிருக்கிறேன் இதை. ஸோ பார்த்திங்கன்னா நான் ஃபுல்லாக இந்த மாதிரி ஒட்டிட்டேன். மேலே ஒட்டிட்டு
ஜஸ்ட் இன்னும் கொஞ்சம் நல்லா கொஞ்சம் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ஜஸ்ட் ஒரு டெக்ஸ்சர் வர மாதிரி நான் ப்ரெஸ் பண்ணியிருக்கிறேன், அவ்வளோதான். ஸோ இது மாதிரி பண்ணிவிட்டு கொஞ்சம் நான் அதை கொஞ்சம் ட்ரை பண்ணிக்கலாம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா அது ஒரு ப்ளூ கலரில் நான் கொடுத்தேன் அந்த கிளேவை. இதுக்கு மேலேயே கூட இன்னொரு ஒரு டார்க் ப்ளூ கலர் பெயிண்ட்டு, அப்புறம் கொஞ்சமாக ஒரு ஸ்கை ப்ளூ கலர் பெயிண்ட்டு ரெண்டையும் நான் மிக்ஸ் பண்ணி ஒரு வாட்டர் எஃபெக்ட் இல்லைன்னா ஒரு க்ளவுட் எஃபெக்ட் கொடுக்குற மாதிரி சும்மா அங்கங்கே 2 கலர் மிக்ஸ் பண்ணி அங்கங்கே நான் கொஞ்சம் இந்த மாதிரி பெயிண்ட் அடிச்சிடுறேன். ஸோ கொஞ்சம் வாட்டரி கலர் தண்ணி இருக்கிற மாதிரி. ஸோ ஃபுல்லாக அடிக்காமல் நான் அங்கங்கே தான் அடிச்சிருக்கிறேன், கொஞ்சம் இடத்த நான் விட்டுருக்குறேன். ஓகேங்களா? ஸோ சின்ன சின்ன டெக்ஸ்சர் வர மாதிரி இருந்துச்சுன்னா நம்ம கையிலையே இந்த மாதிரி ப்ரஷ்ஷை வச்சு கூட நான் அப்படியே ப்ரெஸ் பண்ணி எடுக்கிறேன் பாருங்கள். ஒரு டெக்ஸ்சருக்காக தான் இது. ஓகேங்களா? ஸோ ரொம்பவே பேசிக் மெத்தட் தான் நான் சொல்கிறேன் எல்லாமே, எதுவுமே நான் ப்ரொஃபஷ்னலாக பண்ணலை. ஸோ இதுவே ரொம்ப அழகாக இருந்தது. ஓகேங்களா? ஸோ இப்போது நான் ஃபிஷ்ஷு வரைகிறேன். இந்த சார்ட் பேப்பரில் ஒரு ஃபிஷ்ஷு வரைஞ்சிட்டு அதை நான் கட் பண்ணி எடுத்துடுறேன். ஸோ அதுக்குரிய சைடில் அந்த ரெக்கை இருக்கும் பார்த்தீங்களா? ஸோ அதையும் நான் எடுத்து வரைஞ்சி கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கிறேன். இப்போது ஒரு ஒயிட் கலர் க்ளே எடுத்து அதுக்கு மேலே நான் வரைஞ்ச அந்த ஃபிஷ்ஷோட மோல்டு நான் அப்படியே பண்ணுறேன், அச்சு எடுத்துக்கிறேன். அதுலேருந்து எடுத்துகிட்டு இந்த மாதிரி ஒரு சின்ன நைஃப் வச்சு கரெக்டாக அதை கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ இந்த நைஃப் பார்த்திங்கன்னா கிராஃப்ட் நைஃப், இதுவும் நான் அமேசானில் தான் வாங்கினேன். ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குது இது. கரெக்டாக எட்ஜஸ் எல்லாம் நல்லா கட் பண்ணும் இது. ஓகேங்களா? ஸோ பார்த்திங்கன்னா நான் இதை கட் பண்ணி எடுத்துட்டேன். அதே மாதிரி அதுக்குரிய ஃபெதர் சைடில் வர ஃபெதரும் வந்துட்டு நான் கட் பண்ணி எடுத்துருக்கிறேன். ஸோ சைடில் அந்த பிசுரெல்லாம் இருக்கும். ஸோ எல்லாத்தையுமே நம்ம ஈவனாக வச்சு இந்த மாதிரி செட் பண்ணி வச்சுக்கலாம். ஓகேங்களா? ஸோ பண்ணிவிட்டேன். அடுத்து வந்துட்டு இதே மாதிரி அதோட சைடுக்கும் நான் எடுத்துட்டேன். ஸோ ரெண்டையும் சேர்த்து இந்த மாதிரி இதில் சைடு கம் போட்டு ஒட்டிட்டோன்னா ஒரு ஃபிஷ்ஷு மாதிரி ரெடி ஆயிடும். ஓகேங்களா? ஸோ பண்ணிட்டு நான் கம் வச்சு அதில் ஒட்டிடுறேன். ஸோ ஆக்சுவலி இது வீட்டிலையே பண்ண க்ளேன்றதுனால இது ட்ரை ஆகிறதுக்கு கண்டிப்பாக 2 to 3 days கண்டிப்பாக எடுக்கும். ஸோ நம்ம எல்லாத்தையுமே செஞ்சு வச்சு கலர்லாம் பண்ணி எந்த இடத்துல ஃபிக்ஸ் பண்ணணுமோ ஃபிக்ஸ் பண்ணி முடிச்சுட்டு ஒரு ஓரமாக வச்சிட்டோன்னா அது நல்லா ட்ரை ஆகிடும். பட் ட்ரை ஆகிறதுக்கு மட்டும் லேட் ஆகும். ஏன்னா இது வீட்டிலே பண்ணதுனால எந்த ஒரு இதுவுமே நம்ம ஆட் பண்ணலை, க்ளூ அந்த மாதிரி எதுவுமே ஆட் பண்ணலை, சால்ட்டு மட்டும் தான் நம்ம ஆட் பண்ணியிருக்கிறோம். அதனால் இது ட்ரை ஆகிறதுக்கு கண்டிப்பாக எப்படியாவது ஒரு 2 to 3 days இல்லைன்னா 4 days கூட ஆகும். ஸோ அதனால் இதை வந்துட்டு நம்ம ஒன்ஸ் செஞ்சு முடிச்சிட்டோன்னா ப்ளீஸ் அதை கொஞ்சம் நாளைக்கு அதை தொடாமல் இருந்தாலே நல்லா ட்ரை ஆகிடும் அது. ஓகேங்களா? ஸோ என்னென்ன ஷேப்பில் நம்ம பண்ணணும், என்னென்ன கலர்ஸ் அதுக்கு கொடுக்கணும் அப்படின்னு நீங்கள் சூஸ் பண்ணிவிட்டு எல்லாமே பண்ணிவிட்டு எந்த இடத்துல ஃபிக்ஸ் பண்ணணுமோ அதையும் ஃபிக்ஸ் பண்ணி நல்லா எல்லாத்தையுமே நம்ம கம் போட்டு ப்ளேஸ் பண்ணிட்டோன்னா ஒன்ஸ் அதை பண்ணிட்டோன்னா அதுக்கப்புறம் நம்ம தொட வேண்டாம். அதுக்கப்புறம் நல்லா அது ட்ரை ஆனதும் அது பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும், இன்னமும் நல்லாயிருக்கும். அது தொடாமல் இருந்தாலே லைஃப் அதுக்கு கொஞ்சம் நாளைக்கு இருக்கும் கண்டிப்பாக. ஸோ பார்த்தீங்கன்னா ஃபிஷ்ஷும் ரெடி ஆயிடுச்சு. இந்த ஃபிஷ்ஷுக்கு நான் ஆரஞ்சு கலர் அப்புறமா ஒரு கோல்டன் கலர் மிக்ஸ் பண்ணி தான் நான் கொடுத்தேன். அதுக்கு மேலே ஒரு ஒயிட் சில்வர் கலரும் நான் மிக்ஸ் பண்ணியிருந்தேன் லைட்டாக ஃபெதருக்கு எல்லாத்துக்குமேவும். இப்போ பார்த்திங்கன்னா லீஃப் நான் பண்ணுறேன் பாருங்கள். இந்த மோல்டில் பார்த்திங்கன்னா கொஞ்சம் பவுடரை அப்ளை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் க்ளே வைங்க. ஏன்னா க்ளே எடுக்கும்போது கண்டிப்பாக ஒட்டும். நீங்கள் ரெடிமேட் க்ளே வாங்கினாலுமே கூட கண்டிப்பாக இந்த உள்ள ஒரு பவுடரோ இல்லை மாவோ கண்டிப்பாக அப்ளை பண்ணிவிட்டு எடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு அது ஒட்டாமல் இருக்கும். இல்லைன்னா அந்த மோல்டுலேயே வந்துட்டு பார்த்திங்கன்னா க்ளே ஒட்டிக்கும். ஓகேங்களா? ஸோ நல்லா இந்த மாதிரி அப்ளை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் எடுத்துருங்க. பார்த்திங்கன்னா நல்லா இந்த மாதிரி விரித்து விட்டு எடுத்திங்கன்னா கரெக்டாக வரும் உங்களுக்கு. ஓகேங்களா? கரெக்டாக மோல்டு வந்துட்டு நல்லா இந்த மோல்டு பார்த்திங்கன்னா ரொம்ப இது வந்துட்டு ரொம்ப சின்ன மோல்டு தாங்க. இந்த கிட்டு பார்த்திங்கன்னா ரொம்ப சின்னதாக தான் இருக்கும். பட் இதில் நம்ம வச்சு எடுக்கிற அந்த ஷேப் எல்லாமே எடுக்கும்போது கொஞ்சம் பெருசாகவே நல்லாவே இருக்குது இது. ஸோ இந்த சைஸே போதுமானது. இது ரெண்டுமே நான் வந்துட்டு ஒரு காம்போவில் அமேசானில் வாங்கினேன்.
இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு எனக்கு. ஸோ இப்போ எதுவும் வாங்கலை, இது வாங்கி நான் 6 மாதம் மேலே ஆயிடுச்சு. ஸோ இது நம்ம கையிலேயே லீஃப் எல்லாம் பண்ணிக்கலாம். இது ஜஸ்ட்டு ஒரு பேசிக்காக தான் நான் இது எடுத்துருக்கிறேன். ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி எடுத்துட்டு சைடில் இருக்கிறது எல்லாத்தையுமே நம்ம கட் பண்ணி எடுத்துடலாம். ஸோ இந்த நைஃப் பார்த்திங்கன்னா ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ கிராஃப்ட் எல்லாம் பண்ணுறவங்க இந்த நைஃப் கண்டிப்பாக வச்சுக்கோங்க. இந்த மாதிரி க்ளே வச்சு பண்ணுறேன்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது நல்லா எட்ஜஸ் எல்லாம் நல்லா கட் ஆகும். இது ரொம்ப ஷார்ப்பாக இருக்கும். ஸோ நல்லா ஈஸியாக கட் பண்ணி எடுத்துடலாம் இதை. ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி அப்புறம் லீஃபு, ஃப்ளவர்ஸு எல்லாமே நான் இந்த மாதிரி மோல்டு பண்ணி நான் எடுத்துக்கிறேன். அதோட ஷேப்பு நான் எடுத்துக்கிறேன். ஓகே மிஸ். ஸோ சைடு எல்லாமே எந்த ஒரு பிசுறு இருந்தாலும் நல்லா நீட்டாக எடுத்துட்டு நம்ம எல்லா மோல்டும் ரெடி பண்ணி வச்சுட்டு கலர்ஸும் ரெடி பண்ணி வச்சுக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா இதில் ஒரு டால்ஃபின் இருக்குது. இதுதான் நான் சொன்னது. நம்ம குழந்தைங்களுக்கு வெளியில் வாங்குகிற ரெடிமேட் க்ளேயில் அந்த மூடிக்கு மேலே இந்த மாதிரி மோல்டு நிறையா இருக்கும். ஸோ அதுலேருந்து நான் டால்ஃபின் மட்டும் எடுத்துருக்கிறேன். ஓகேவா? அதையும் நான் பண்ணி இந்த மாதிரி எல்லாமே ரெடி பண்ணிவிட்டேன். லீஃப் எல்லாமே. இப்போ நம்ம ஃப்ளவர்ஸ் ரெடி பண்ணிக்கலாம் அடுத்த க்ளே எடுத்துகிட்டு. ஓகேங்களா? ஸோ வேணுங்கிற ஃப்ளவர் என்ன வேணுமோ அது எல்லாத்தையுமே எடுத்துக்கலாம். ஸோ மோல்டில் வைக்கும்போது இது வந்துட்டு சிலிக்கான் மோல்டு தான் இது நம்ம க்ளே எந்த ஒரு க்ளே வச்சாலும் கண்டிப்பாக ஒட்டிக்கும். பவுட்ரு கண்டிப்பாக அப்ளை பண்ணிட்டு தான் நம்ம எடுக்க முடியும். அதை பார்த்திங்கன்னா நான் ஃப்ளவர்ஸும் வச்சு எடுத்துட்டேன். ஸோ அதுக்கு வேணுங்கிற கலர்ஸ் எல்லாமே நான் கொடுத்துட்டேன். ஓகேங்களா? ஸோ எல்லாம் கொடுத்து ரெடி பண்ணி வச்சுருக்கிறேன். அந்த டால்ஃபின் மட்டும் பார்த்திங்கன்னா நான் ப்ளூ கலர் தெரியாமல் கொடுத்துட்டேன். அதுக்கப்புறம் நான் பிளாக் கலர் அப்ளை பண்ணிட்டேன் அந்த டால்ஃபினுக்கு. ஓகே. ஸோ எல்லாமே கொஞ்சம் நேரம் ட்ரையாக. ஸோ இந்த நம்ம செஞ்சு வச்ச எல்லா ஷேப்பும் கொஞ்சம் நேரம் நான் ஃபேன் காற்றுல ரொம்ப நல்லா ட்ரையாக்க வச்சுட்டேன். ரொம்ப கொஞ்சமாவது ஓரளவாவது காஞ்சிருக்கணும். நான் ஒரு 1 hour அப்படியே விட்டுட்டேன். அப்படி இருந்தும் இது கொஞ்சம் காய்கிறது கஷ்டம்தான் இது. பட்டு கொஞ்சம் பெயிண்ட்டு எல்லாமே ட்ரை ஆகிறதுக்கு கொஞ்சம் 1 hour நான் விட்டுருந்தேன். ஏன்னா கையில் எடுக்கிற அளவுக்காவது அது இருக்கணும் அதுக்காக. ஸோ அந்த டால்ஃபினுக்கு நான் பிளாக் கலர் கொடுத்துட்டேன். அதுக்கப்புறம் ஸோ நம்ம எந்தெந்த இடத்துல ஃபஸ்ட்டு ஃபிக்ஸ் பண்ணணுமோ ஃபிக்ஸ் பண்ணி வச்சுட்டு அப்புறமா நம்ம ஒன்று ஒன்றா எடுத்து கம் போட்டு ஒட்டிக்கலாம். ஓகேங்களா? ஸோ இந்த ஃப்ளவர்ஸு எப்படி நம்ம ஃபிக்ஸ் பண்ணணுமோ இது ஜஸ்ட்டு ஒரு ரொம்ப பேசிக்கான ஸ்டெப்பு தாங்க. நான் திரும்பவும் உங்களுக்கு சொல்கிறேன். ஓகே. ஸோ நம்ம இன்னும் நிறைய ஓனாக நம்ம யோசிச்சு இன்னும் நிறையா பண்ணலாம். இது ஜஸ்ட்டு நான் ஒரு பேசிக் மெத்தட் கொடுக்கறதுக்காக தான் நான் பண்ணேன் இது. ஸோ நம்ம க்ரியேட்டிவிட்டி ரொம்ப நல்லா இருந்ததுன்னா இன்னும் நம்மளுக்கு இன்னும் அழகாக வரும் நம்மளுக்கு. ஸோ நம்ம இன்னும் நிறைய யோசித்து நிறைய க்ரியேட்டிவாக இந்த மாதிரி நிறைய பண்ணலாம். ஸோ உங்கள் வீட்டு குட்டீஸ்க்கும் நீங்கள் சொல்லித்தாங்க. நீங்களும் இது ஒரு பெரிய நல்ல ஒரு குட்டி பிஸ்னஸ் மாதிரி கூட இது பண்ணலாம். நம்மளுக்கு பிடிச்சவங்களுக்கு நம்மளே செஞ்சு ஒரு கிஃப்ட் மாதிரி கொடுக்கலாம். ஜஸ்ட்டு நம்ம கையாலே பண்ணி கொடுக்கும்போது அதில் நம்மளுக்கு ஒரு மனநிறைவாக கண்டிப்பாக சந்தோஷமாக இருக்கும். ஸோ எங்கெங்கே ஃபிக்ஸ் பண்ணணுமோ பண்ணிவிட்டு எல்லாத்தையுமே ஒட்டிடலாம். ஓகேங்களா? ஸோ எல்லாத்தையும் நான் முடிச்சுட்டு உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள். ஸோ அந்த ஃபிஷ் பக்கத்தில் ஜஸ்ட்டு அந்த பபிள்ஸ் வர மாதிரி நான் வச்சுருக்கிறேன். அவ்வளோதான். ஸோ இது மாதிரி மற்ற எல்லாத்தையுமே நான் ஒட்டிட்டேன். ஓகே. ஸோ ஒட்டிட்டு மேலே அந்த ஹோல்ஸுக்கு மட்டும் இடம் விட்டுருக்கேன். ஓகேங்களா? அவ்வளோதான். ஸோ இன்னமும் நம்ம நிறையா பண்ணலாம். இன்னும் இந்த மாதிரி வேஸ்ட் மெட்டீரியல்ஸ் உங்கள் வீட்டில் இருந்துச்சுன்னா அதை ஒரு பேஸாக வச்சு இந்த மாதிரி க்ளே நிறையா நீங்கள் பண்ணுங்கள். ரொம்பவே அழகாக இருக்கும், மன திருப்தியாகவும் இருக்கும். இப்போ இது பார்த்தீங்கன்னா நான் என்ன பண்ண போகிறேன்னா ஜஸ்ட்டு இந்த மாதிரி ஒரு கிளியர் ரேப்பர் எடுத்து நான் மேலே அப்படியே நான் ரேப் பண்ணிக்க போகிறேன். கொஞ்சம் சேஃபாகவும் இருக்கும், நல்ல ஒரு அட்ராக்டிவாகவும் இருக்கும், ரொம்ப ஷைனிங்காக இருக்கும் பார்க்குறதுக்கு. அதுக்காக இந்த ரேப்பர் நான் ஒட்டியிருக்கிறேன். ஏன்னா அதுவும் இல்லாமல் ஒரு ஃப்ரேம் போட்ட மாதிரியும் இருக்கும், அதுக்காக தான் இது. ஸோ இந்த மாதிரி ரேப்பர் ஒட்டிக்கிட்டிங்கன்னா கொஞ்சம் அது சேஃபாகவும் இருக்கும். பசங்க யாரும் இருந்தாங்கன்னா அதை தொடாமல் இருப்பாங்க. ஏன்னா அது வீட்டில் பண்ணுற க்ளேனால் சில இந்த மாதிரி சேஃபாக கூட நம்ம பண்ணிக்கலாம். இந்த மாதிரி யாருக்காவது கிஃப்ட்டு கொடுக்கறதுனால இந்த மாதிரி ரேப் பண்ணி கூட நம்ம கிஃப்ட்டு கொடுக்கலாம். இந்த ரேப்பர் பார்த்திங்கன்னா கம் நல்லா ஒட்டிக்கும். இதுக்கு கம் எதுவும் போட தேவையில்லை, நல்லா அழகாக ஒட்டிக்கும். இது வேணுங்கிற சைஸுக்கு கட் பண்ணிவிட்டு நல்லா டைட்டாக இழுத்து விட்டோன்னா நல்லா அந்த ரேப்பர் நல்லா ஒட்டிக்கும்.
ஸோ இதுவும் gift பண்ணுறதுக்கான ஒரு ஐடியா தான். யாருக்காவது கிஃப்டாக கொடுக்கணுன்னா இந்த மாதிரி ரேப்பர் கூட நம்ம சுற்றி கொடுத்தா இன்னும் அழகாக தான் இருக்கும். இது நல்ல ஒரு ஷைனிங்காக இருக்கும். பட் இந்த ரேப்பர் நான் சுற்றிட்டேன். பட் வீட்டில் நான் தொங்க விடும்போது ரொம்ப அழகாக இருந்தது. என்னால் வீடியோ கேப்சர் பண்ணும்போது டியூப்லைட்டோட எஃபெக்ட் வந்துட்டு அந்த கவர் மேலே விழுந்துச்சு. ஸோ அதனால் கிளியராக இல்லை. ஸோ தொங்க விடுறதுக்காக ரோப் கட்டி நான் வச்சுட்டேன். ஸோ உங்கள் வீட்டில் உங்களுக்கு எந்த இடத்துல உங்களுக்கு பிடிச்சிருக்கோ அந்த இடத்துல நம்ம இந்த மாதிரி ஹேங் பண்ணிக்கலாம். ஸோ பார்த்திங்கன்னா ரொம்பவே அழகாக இருக்குது. நான் சொன்ன மாதிரி அந்த டியூப்லைட்டோட ஃப்ளாஷ் வந்துட்டு அதுக்கு மேலே விழுகிறதுனால ரொம்ப கிளியராக தெரியல. பட் வீட்டில் பார்க்கும்போது ரொம்ப அழகாக இருந்துச்சு. நீங்களும் உங்கள் வீட்டில் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சவங்களுக்கு நீங்கள் கிஃப்ட் பண்ணுங்கள். என்னோடய வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா ப்ளீஸ் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் இது மாதிரி வீடியோஸ் உங்களுக்காக காத்துக்கிட்டே இருக்குது. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். டேக் கேர். பை பாய்.